குருத்தோலை ஞாயிறன்று ஆலயத்தில் வழங்கப்படுகின்ற குருத்தோலைகளை வீட்டில் அப்படியே கொண்டு வைத்தால் அது பார்ப்பதற்கும் பராமரிப்பதற்கும் கடினமாக இருக்கும். ஆகவே அந்த குருத்தோலைகளை எவ்வாறு அழகான ஒரு தோற்றமாக செய்து நம்ம வீட்டில் வைத்தோம் என்றால் அடுத்த வருட தவக்கால ஆரம்பத்தில் அதை எடுத்து செல்ல சிறப்பாக இருக்கும். இதை இப்படி இரண்டாக பிரித்து கொள்ளுங்கள். ஒரு பக்கத்தை இப்படி எடுத்து உள்பக்கமாக மடியுங்கள். இன்னொரு பக்கம் இருக்கிறது, இதை எடுத்து மறுபடியும் இந்த குச்சியின் மறுமுனையில் கொண்டு வாருங்கள். இப்படி இருப்பதை மறுபடியும் இப்படி ஒரு இந்த இடத்துல 90 டிகிரி வர மாதிரி மடியுங்க. இந்த இதை மறுபடியும் இப்படி எடுங்க. திரும்ப இந்த மேலே இருக்கிறத இப்படி எடுத்துகிட்டு போங்க. இன்னும் கீழே இருக்கிறத எடுத்து இந்த குச்சிக்கு மேலே இப்படி எடுத்துகிட்டு போங்க. மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. பிரிக்கிறேன். ரெண்டு பீஸாக வந்திருக்கு. ரெண்டு பீஸும் ஒரு சைட்லேயே இருக்கும். அதனால் இப்படி கீழே தொங்க விட்டதுக்கப்புறம் அதோட மேல் பக்கத்தில் இருக்கிறத எடுத்து இப்படி மடித்து இந்த பக்கம் எடுத்துருவாங்க. இன்னொன்று இருக்கும், அதை எடுத்து இந்த மடித்ததுக்கு மேலே வர மாதிரி இப்படி மடித்து ஆப்போசிட்டில் எடுத்துகிட்டு போங்க. மறுபடியும் மேலே இருக்கிறத எடுத்து இப்படி உள்ள பக்கமாக மடித்து மேலே தூக்கி விடுங்க. இன்னொன்று இந்த பக்கம் பார்த்துருக்கிறத அது கூட எடுத்து மேலே பக்கம் விட்டுருங்க. ரெண்டுமே இப்போ மேல் பக்கம் போயிடுச்சு. இனி இதை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரணும். அப்போ மேலே இருக்கிறத மறுபடியும் மடித்து இந்த பக்கம் எடுத்துருவாங்க. அடியில் இருக்கிறத இந்த குச்சிக்கு மேலே விட்டு இப்படி எடுத்துருவாங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த பொசிஷனை அப்படியே தலைகளாக்குங்க. ஆக்கிட்டு இங்கே மேலே இருக்கிறத மேலே மடியுங்க. அடியில் இருக்கிறத மறுபடியும் மேலே மடிங்க. மேலே இருக்கிறத இந்த பக்கம் எடுத்துப்போங்க. அடியை தொங்கிட்டு இருக்கிறத இந்த குச்சிக்கு மேலே எடுத்துப்போங்க. அதுதான் செட்டு. அப்படியே தூக்கிட்டு சீக்கிரமாக பண்ணிட்டு போக வேண்டியதான். மறுபடியும் குச்சியை திருப்பணும். ஒவ்வொரு ஸ்டெப் அந்த பக்கம் போனோடனே திருப்பிகிட்டே இருங்க. பாருங்கள், அப்படி ஸ்பீடாக உங்களுக்கு செய்யலாம். ஒன்றும் கஷ்டமானதில்லை. ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்டே போகலாம். திருப்புங்க, மடியுங்க, அடுத்ததை மடிங்க, இது அந்த பக்கம் மடியுங்க, இதை மேலே மடியுங்க, மடித்து குத்தி திருப்புங்க, மடியுங்க, மேலே மடியுங்க, சைடுக்கு மடியுங்க, இந்த பக்கம் மேலே எடுத்துகிட்டு போங்க, குச்சியை திருப்புங்க. அவ்வளோதான். இதே மாதிரி எடுத்துகிட்டு போய் மேலே எடுத்துகிட்டு வந்துட்டு எவ்வளோ வர முடியுமா வந்ததுக்கப்புறம் ஒரு சிலுவை செய்யணும். அதை நான் செஞ்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். மகனே ஓசன்னா, உன்னதம் தனிலே ஓசன்னா, நீ அதை ஊருக்குள் அழைத்திடுங்கள், பாதையில் ஆடைகள் விரித்திடுங்கள், விடியலின் வேந்தனை வரவிடுங்கள். இது வந்தாச்சு. இனி சிலுவை பண்ணுறோம். இதை இப்படி மடிச்சிங்க. நம்ம மேல் பக்கம் கொஞ்சம் சின்னதாக இருக்கணும், கீழ்ப்பக்கம் அதிகமாக இருக்கணும். அதனால் மேல் பக்கம் எந்த அளவு வைக்கிறோமோ இந்த அளவுக்கு இந்த பக்கம் கை வச்சு மடிச்சிங்க. ஆப்போசிட் எடுத்துப்பாங்க. இதே அளவு இங்கே வச்சுங்க. ஒரு குத்துமதிப்பாக பண்ணிடுங்க. போதும். வச்சிட்டிங்களா? இது இப்படி அப்படியே அதை கட்டிடுங்க. கட்டிட்டு ஒரு நாட்டு போட்டுருங்க. அவ்வளோதான், சிலுவை ரெடி. அப்புறம் இங்கே நம்ம எதில் விட்டோமோ அதை அப்படியே தூக்கி மேலே எடுத்துவாங்க. எடுத்துட்டு
ஃபைனலாக இதை இந்த குச்சிக்கு ஓட்டையில் எப்படி சொல்லிடுங்க, இங்கே மடிச்சிருக்கிறோம்ல அந்த கேப் இருக்கும், இந்த கேப்பில் சரி விட்டுருங்க. அவ்வளோ இதை எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி விட்டுருங்க. இந்த ஒரு முடி கூட போட்டு முடிச்சு விட்டுருங்க. அழகான ஒரு தோற்றம் கிடைச்சிது. ரூமில் வச்சுக்கலாம். அடுத்த வருஷம் எடுத்தால் எடுத்து போகிறதுக்கும் வசதியாக நல்லா இருக்கும். இதெல்லாம் இன்றைக்கி எங்கள் சர்ச்சில் கிடைச்ச குருத்தோலைகள். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இது மாதிரி செய்கிறதுக்கு சொல்லித்தரோம்.